வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மொபைல் காரன் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லோ பட்ஜெட் இயர்ஃபோனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற லோ பட்ஜெட்டில் ஒரு பிராண்டடான ஒரு 3 இயர்ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 200 ருபீஸில் வித் கம்பெனி ஹெட்ஃபோன்ஸும் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லோ பட்ஜெட் இயர்ஃபோனில் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாவா பிராண்டு தாங்க. லாவாவில் E31ன்ற மாடல் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 200 ருபீஸ் வரும். வித் 6 மந்த் கம்பெனி வாரண்டியோட வரும். இந்த இயர்ஃபோன் எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 கலரில் கொடுத்துருக்கான். ஒன்று ஒயிட்டு, பிளாக்கு அண்ட் க்ரீன். நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாவாவில் அசசரிஸ் போடுறாங்க. அது சீல்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாக் கலர். இதுதான் வந்து அந்த லாவாவோட இயர்ஃபோன். நல்ல லென்த்தாகவும் இருக்குது. ஓகேங்க, சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 3.5 ஜெம் வித் ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக்கோட ஆன் ஆஃப் பட்டன் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் கேபிள்ஸ் இது வந்து பிளாஸ்டிக் இதில் கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் இதே இந்த மாடல் வந்து கிட்டத்தட்ட நிறைய பிராண்டில் இருக்குது. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் இதுமாரி ஒரு மாடல் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் பிளாஸ்டிக் தான். கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் வந்து 200 ருபீஸ்க்கு ஓகேவாக தான் இருக்கும். ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 10 mm டிரைவில் இது கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ரொம்ப பெருசாலாம் எஃபெக்ட்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் வித் வாரண்டியோட கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் 100 ருபீஸ் 150 அந்தமாரி சூஸ் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு வீணாக போகிறதுக்கு இந்தமாரி பிராண்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லென்த்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1.5 மீட்டர் கிட்ட லென்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாவாவோட லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வித் இன்பில்ட் மைக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் அட்டன் பண்ணீங்கன்னா ஒன் டைம் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு அட்டன் அண்ட் ப்ரெஸ் அண்ட் ஆன்சர் என் கால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணீங்கன்னா ஒரு ட்ரிப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாங்ஸ் வந்து பாஸ் ப்ளே ஆகும். அண்ட் ட்வைஸ் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பட்டன் நெக்ஸ்ட் சாங்ஸ் ப்ளே ஆகும். த்ரைஸ் அமுக்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சாங் வேணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பாக்ஸோட பேக்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, பார்த்தீங்களா? இதோடைய எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 399 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் இது செல் ஆகக்கூட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வரும். ஓகேங்களா? 3 வேரியன்ட் ஆஃப் கலரில் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை பிடிச்சிக்கலாம். இதோடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா E31 சொல்லிட்டு. கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் இந்த மாடலையும் ஒரு சஜஷனில் வச்சுக்கோங்க. நம்ம செகண்டரியாக பார்க்க போகிற பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெப்ரானிக்ஸ். ஜெப்ரானிக்ஸில் ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற மாடல். இது ரொம்ப நாளாகவே வந்துட்டு இருக்க மாடல். அதாவது லோ பட்ஜெட்டுக்கு ஜெப்ரானிக்ஸில் இந்த மாடல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியன்ட் ஆஃப் கலரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் கலர் தான். இது இன்னும் 3 கலரில் இருக்குது. ரெட்டு, க்ரீனு அண்ட் ப்ளூ. இதுமாரி 3 வேரியன்ட் ஆஃப் கலரில் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அந்த ப்ரோ ப்ளஸ்ன்ற மாடல். இதுவும் வந்து 2 இயர்பட்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. இது வந்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வரும். வித் கம்பெனி மேனுஃபேக்சரிங் வாரண்டியோட வரும். ஓகேங்களா? இது வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மீட்டர் கிட்ட வருது. இது லென்த் வைஸு சேம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லாவா மாரி அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா இங்கெல்லாம் மெயினாக எங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொன்னால், ஒன்று இந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆகும் அதிகமாக. அப்படி இல்லைன்னா இந்தமாரி ஜாயின்ஸில் தான் இது கட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப மெலிசாக தின்னாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய இது பண்ண முடியாது. இதில் பேஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் கம்மி பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இவங்களும் ஜஸ்ட் இங்கே உங்களுடைய லோகோ வந்து ஜெப்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் பேட்டர்ன்லேயே இருக்குது. ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் இன்பில்ட் மைக்கு. ஓகேங்களா? இதுவும் நீங்கள் வந்து உங்களோட சஜஷனில் வச்சுக்கலாம். நீங்கள் ஜெப்ரானிக்ஸ் ப்ரோ ப்ளஸ்ன்ற மாடல். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற பிராண்ட் என்னன்னு சொன்னால் பார்க்க போகிறது தாங்க பெபிள்ஸ் இயர்ஃபோன் தாங்க. பெபிள்ஸில் ரிதம்ன்ற மாடல் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது கம்மி பட்ஜெட்டுக்கு உண்மையாகவே நான் எஃபெக்டில் கேட்டு பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயர்ஃபோனுங்க. இது கம்மி பட்ஜெட்டுக்கு சூப்பராக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 220 ருபீஸ் வரும். 220 ரூபா. நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் எங்கே கடையில் கிடச்சா கூட நீங்கள் இதை வாங்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக கேபிள் வந்து மற்றது 2 இப்போ நான் காமிச்ச 2 மாடல் கேபிள் நார்மலாக இருக்கும். அதை விட அது கேபிள் வந்து கொஞ்சம் டேக்கிள் ஃப்ரீயாகவும் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பிரைடட் டைப்லேயும் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து அது இயர்ஃபோனு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மீட்டர் வந்து லென்த்து சொல்லிட்டு பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற 2த்தை விட பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது.
இதுவும் அதோட லென்த்து. மத்த 2த்த விட கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கு. ஆனா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரைடட் டைப்பில் லப்பர் மைஸ் மெட்டீரியலா இருக்கும். கொஞ்சம் கேபிள் வந்து கொஞ்சம் டேக்கிள் ஃப்ரீ கேபிள் மாரி தான் இருக்கு. அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு 3.5 ஜாக் குடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு இன்பில்ட் மைக் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஆன், ஆஃப் பட்டன் குடுத்துருக்காங்க. நீங்க கால்ஸ் வந்துச்சுன்னா, நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்ஸர் எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சாங்ஸ் வரும்போது நீங்க இது சேம் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் ட்வைஸ் அமுக்குனீங்கன்னா, நெக்ஸ்ட் சாங், ட்ரைஸ் அமுக்குனீங்கன்னா ப்ரீவியஸ் சாங்ஸ். அந்த மாரி ஆப்ஷன் இதில குடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிஷா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குடுத்துருக்காங்க. இது வந்து கோல்டு பிளேட்டட் மாரி குடுத்துருக்காங்க. கோல்டு பிளேட் பண்ணியிருக்க மாரி குடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் தான் வந்து. கீழ விழுந்துச்சுன்னா கண்டிப்பா டேமேஜ் ஆகும். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்னர் பீஸ்ல ரொம்பலாம் உள்ள போல. நார்மலா வெளிய இருக்கு. பட் சீட்டட் ஓகே தான் உங்களுக்கு. எஃபெக்ட் வந்து கேட்டீங்கன்னு சொன்னா சூப்பரா இருக்கு. உண்மையாலே இது கேட்கறதுக்கு. நீங்க கம்மி பட்ஜெட்ல ஒரு இயர்ஃபோன் வாங்கணும். அதாவது ₹200 அந்த ரேஞ்சுல நீங்க இயர்ஃபோன் வாங்கணும்னா, நான் சொன்ன இந்த 3 மாடலையும் உங்க சஜஷன்ல வச்சிருக்கேங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது 3மே வித் நீங்க வாரண்டியோட வாங்கலாம். நார்மலா ₹100 150க்கு வித்தவுட் வாரண்டி வாங்கி 1 மந்த் அப்படி போம்போது, நீங்க இந்த மாரி உங்க சஜஷன்ல வச்சுக்கலாம். நீங்க வாரண்டிய நீங்க கேரி பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி.